கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி திறக்கப்பட வேண்டிய 7 காரியங்களை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம கைகள் உதவிக்காக திறக்கப்படணும். கைகளினால் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். உபாகமம் 15:8 சொல்லப்படுகிறது, தாராளமாய் நம்ம கைகளை அவங்க தேவை பூர்த்தி பண்ண முடியாது, தாராளமாய் கைகளை திறந்து கொடுக்கணும், திறந்து உதவி செய்யணும்னு சொல்லப்படுகிறது. இது அவசரத்துக்கு தானே வந்து கேட்குறாங்க, அதுக்கு தாராளமாக நம்ம உதவி செய்யணும். அடுத்ததாக கண்கள் திறக்கப்படணும். 2 ராஜாக்கள் 6:17 ஏலிசா ஜெபிச்சாங்க. அப்போது கேயாசின் கண்ணு திறக்கப்பட்டு என்ன பார்த்தாங்க? ஏலிசாவை சுற்றி அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிற்கிறதாக பார்த்துச்சுன்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக காதுகள் திறக்கப்படணும். சங்கீதம் 40:6 சொல்லப்படுகிறது, காதுகள் திறக்கப்படணும். அப்போ தான் இந்த பரலோகத்துலேருந்து நிறைய சத்தங்கள் எல்லாம் நம்ம கேட்கப்படணும். தேவனோட சத்தம் நம்ம கேட்கப்படணும். உலக பிரகாரமான மாம்சக்காது அல்ல, ஆவிக்குரிய சத்தங்களை கேட்கப்படுறதுக்கு நம்ம காதுகள் திறக்கப்படணும். அடுத்ததாக சொல்லும்போது உதடுகள் சாட்சிக்காக திறக்கப்படணும். வீண் வார்த்தைக்கு உதடுகள் திறக்கப்படக்கூடாது. சாட்சி சொல்லணும், கர்த்தருடைய புகழை சொல்கிறதுக்காக நாம் உதடுகள் திறக்கப்படணும். சங்கீதம் 51:15 சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பல கனிகள் திறக்கப்படணும். ஜன்னல்கள் திறக்கப்படணும். தானியேல் பல கனிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்து ஜெபிச்சாங்க. அதே மாதிரி நாமளும் ஜெபிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஜன்னல்களை திறந்து வானத்தை நோக்கி நாமளும் ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக இருதயம் திறக்கப்படணும். அப்போஸ்தலர் 16:14 சொல்லப்படும் போது அங்கே லீதியாள்னு சொல்லி ஒரு ஸ்திரீ இருந்தா. அவள் பிரசங்கிக்கிறத கேட்டு அவளோட ஹிருதயம் திறந்ததுனால என்ன ஆயிடுச்சு? பரிசுத்தவான்களை எல்லாம் அவங்க வீட்டுகளுக்குள்ளே கூட்டி வந்து நிறைய தினம் சத்தத்தை கேட்டு, தேவ சத்தத்தை கேட்டு வீட்டில் இருக்கிற அனைவரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, கர்த்தருக்குள்ளார சேர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லி 16ஆம் அதிகாரத்தில் 14 நம்ம வாசிக்கலாம். அடுத்ததாக வாசல்கள் சேவைக்காக திறக்கப்படணும். அதாவது 2 கொரிந்தியர் 2:12 அப்போ அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஊழியத்துக்காக வீடுகள், பட்டணங்கள், கிராமங்கள் எல்லாம் திறக்கப்படணும் சொல்லி ஜெபிக்கணும். நம்மளும் மற்றவங்களுக்கு நம்ம வீட்டை திறந்து கொடுக்கணும், ஜெபம் நடத்துறதுக்கு திறந்து கொடுக்கணும். அதாவது மற்றவங்களுக்கும் திறக்கும்போது தான் நம்ம ஒரு பட்டணத்துக்குள்ளே போகிறதுக்கோ, ஒரு வீடுகளுக்குள்ளே போகிறதுக்கோ, கிராமங்களுக்குள்ளே போகிறதுக்கோ எல்லாம் அவங்களும் அனுகூலமாய் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் திறக்கப்பட வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் ஜனங்கள் செய்யணும், நாமளும் செய்யணும். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.